ஹாய் கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். இப்போ நாங்கள் வந்து நியூ கண்டென்ட்டோட வந்திருக்கோம், அதுவும் ரம்ஜான் ஸ்பெஷலுக்காக. இஃப்தார் பாக்ஸ். வாங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். மக்களே நீங்களே யூ நோ த ஆனஸ்ட், யூ நோ த ஆனஸ்ட். எப்படிதான் இப்படிதான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரொசீஜர் கைஸ். அதை பத்தி இது பண்ண சரி வாங்க. டேஸ்ட் இருக்குடி, டேஸ்ட் தான் இருக்கு. இப்படிலாம் சந்தேகப்படுறக்கூடாது. ஃபெரோசியல் டேட்ஸ்ல தான். அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும். தண்ணி பாட்டில் டேட்ஸ் சாப்பிடுங்க. எல்லாம் இது என்னென்ன இருக்குன்னு சொல்லிடலாம். இது வந்து வாட்டர்மெலன் ஜூஸ். இதுதான் இதுடி. மெனுவே கொடுக்கல guys. இது வந்து இதுவா தான் இருக்கணும், சமோசாவா இருக்கணும். இருக்கலாம். இது வந்து கிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரூட்ஸ், கட் ஃப்ரூட்ஸ். இது வந்து ஷவர்மா. அதுக்கு மயோனீஸ். இருங்க, ஸ்வீட் லாஸ்ட்ல போலாம். முக்கியமா நோம்பு கஞ்சி. சூடா தான் இருக்கு guys. சூடா இருக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் மந்தி, பிரியாணி. சிக்கன் மந்தி இது பிரியாணி. இது ஹல்தி. இதுதான் ஹல்தி. நீ கேட்டுட்டே இருந்து ஹல்தினா அல்வா. ஹல்தினா மட்டன்ல செய்வாங்க. இது சிக்கன் மந்தின்னு நினைக்கிறேன். இது வந்து எக் கொத்து பரோட்டா. நான் மெயினா எதிர்பார்த்தது வந்து பார்பிக்யூ சிக்கன். பட் ஆனா அவங்க இவ்வளவு கம்மியா. இதுக்குதான் ஆக்சுவலி மயோனீஸ். சாரி, ஷவர்மா கிடையாது. இதுதான் நம்ம முன்ன பின்ன சாப்பிட்டுருந்தா தானே. கடைசியா ஒரு ஐட்டம் இருக்கு. கடைசியா இது ஆக்சுவலி நல்லா இருக்கும். நான் பார்த்தேன். என்ன ஸ்வீட்? குலோப் ஜாம். நம்ம வந்து வச்சிடலாம். யாரோ இல்லை. இது ஓபன் பண்ணு. அது ஓபன் பண்ணிக்கோங்க. பட் ஆனா நம்ம டேட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து ஒண்ணு வந்து சின்னதா இருக்கு, ஒண்ணு பெருசா இருக்கு. லைக் அஸ். சாரி, பாடி ஜிம்ல பண்ண என்ன வந்துடாதீங்க கமெண்ட்ஸ். இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது பண்ணுங்க. டூத் பிக் கொடுத்துருக்காங்க, ஒரு டிஷ்யூ, ஒரு ஸ்பூன். எனக்கு சின்ன பீஸ் கொடுங்க. சின்ன டேட்ஸ். 6 மணிக்கும் மேல ஆகுது. நாங்க இப்பதான் தொழுறோம். சாப்பிட முடியும். நான் வயல் வச்சு சாப்பிடுறோம் guys. Cheers பண்ணுங்க. துபாய் கேச்சா ஆக்சுவலி சூப்பரா இருக்குது. நல்லா இருந்துச்சு guys. நானும் ஃபுட் ரீடர் தான். இல்லை guys, ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம், அவ்வளவுதான். இல்லை, உங்களுக்கு வந்து ரம்ஜான் ஸ்பெஷலுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். எல்லா மதத்தையும் நாங்கள் வணங்குறோம். கிறிஸ்மஸ் போடுங்க. தண்ணி குடிச்சுக்கலாங்க. ஆக்சுவலி உங்க நல்லா பேக்கேஜ் தான். அதெல்லாம் சொல்லணும். தண்ணியில் ஒன்றும் இல்லை கைஸ். நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க, வேற எதுல போகணும்? நீங்க சொல்லுங்க. நீங்க இதே பிடிக்கலாம். என்ன இருக்கு? நாங்க கெஸ் பண்ற சமோசா இருக்கு. நான் சொன்னேன். பட் டிராகன் ஏதோ சம்திங் மெனுல போட்டுருந்துச்சு. டிராகன் போடுறது என்னடா இது? ஏதோ
தெரியல, சாப்பிட்டு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து டிராகன் ரோல்னு நினைக்கிறேன். சரி இது இருக்கட்டும், நாங்க ஃபர்ஸ்ட் இதை சாப்பிட்டு பார்க்கணும். பக்கோடா மாதிரி இருக்கு ஐ கெஸ். சிக்கன் பக்கோடா. யா சிக்கன் பக்கோடா. உள்ள சிக்கன் இருக்கு. சிக்கன் பக்கோடா எப்படி இருக்கு? ஆனா இது சூடா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு சொஜியா. எனக்கு வந்து சிக்கன் தனியா தெரியுது, மசாலா தனியா தெரியுது. சூடா சாப்பிட்டா ரெண்டும் ஆனா சூப்பரா இருக்கும் தான். பாப்கார்ன் சரி, இப்ப இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதோ சொல்றது பேர் டிராகன் ரோல்னு போட்டு முடிச்சாங்க மெனுல. ஆக்சுவலி மைக் இருந்தா நாங்க வேற லெவல் பண்ணுவோம். அது கடிச்சு அதெல்லாம் உனக்கு சின்னதா இல்ல வந்து மயோனைஸ் ஓபன் பண்றீங்களா? சரி இது பாடி கேம் தான் தொட்டு சாப்பிடுவாங்க. அது சாப்பிடுங்க. Wow, what a white creamy. Then ये बोल. Good. From this good mood. Okay, so how it works, guys. Shit. Oh shit. Hats off, fellow. See. நல்லா இருக்கு. சமோசா மெல்லா இருக்கு. ஆமா. ஷவர்மா ஷவர்மா. ஷவர்மாவே நான் சாப்பிட்டுருக்கேன். செம்மையா இருக்கும். ஏய் நீ ரோல் வாங்கி சாப்பிடுறியோ? ரோல் அண்ட் ஃப்ராங்கி தான் சாப்பிட்டுருக்கேன். அதுதான். இந்த தருணத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் guys. எனக்கு சிக்கன் பீஸ் அவ்வளோ இல்லை. Nice. Not bad. Nice. எப்படிலாம் தள்ளி விட்டுறா பாரு, அவனுக்கு சாப்பிட முடியாததுலாம் என்கிட்ட தள்ளி விட்டுறாரு guys. எனக்கு எக்கு கொத்து போறேன், அதை சாப்பிடுறேன். சரி சொல்லுங்க, லைக் ரொம்ப ஃபுட் மட்டும் போற மாதிரி இருக்கு. சைலண்டா கண்டென்ட் சொல்லுங்க. கண்டென்ட் நீங்க தான் கண்டென்ட் ரைட்டர், நீங்க சொல்லுங்க. நான் கண்டென்ட் ரைட்டர் இல்லைங்க. நான் பேசிக்கா எல்லாரையும் வந்து ஃபன் பண்ணுவேன், எல்லாரையும் ஃபன் பண்ணுவேன், சிரிக்க வைப்பேன். அதுக்காக தான் நான் மோஸ்டா யூடியூப் வந்து செலக்ட் பண்ணதெல்லாம். ஹல்தி போயிடலாமா? உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. வேணாமா? ட்ரை பண்ணுவோம். எக்ஸ்பிரஷனே அப்படி இருக்கு guys. இந்த ஹல்தியும் இந்த இதுவும் தான் நம்ம மெயின் ரம்ஜானுக்கு. கஞ்சி தான், நோம்பு கஞ்சி தான் மெயின். நோம்பு கஞ்சியும் இதுவும் தான் ரொம்ப மெயின். நான் வாழ்க்கை ஒரு வாட்டி குடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். லட்டு இங்கே தான் குடிச்சேன் கைஸ். இது வந்து ட்ரிப்ளிகேட்ல ஒரு சமூதியா என்ன மசூதி. மசூதியில குடிச்சிருக்கேன் guys. நோம்பு கஞ்சி. இவன் சமாதியும் எனக்கும் அதே வருது. சாரி மன்னிச்சுக்கோங்க. ஐயோ என்ன சொன்னேன் நானே? சமூதி மசூதி மசூதி. சமாதியும் மசூதியும் சேர்த்து சமாதின்னு சொல்லிட்டாங்க.
அந்த நோம்பு கஞ்சி வேற லெவல்ல இருந்துச்சுங்க guys. அதனாலயே வந்து ரம்ஜான் ஆனாலே இதுக்கும் வந்து மண்ணடிக்கு போனீங்கன்னா செம்மையா வந்து எல்லா ஸ்நாக்ஸும் கிடைக்கும். லைக் சமோசா, பஜ்ஜி, அதுக்கப்புறம் இந்த ஹல்தி ரொம்ப ரொம்ப வேற லெவலில் இருக்கும். நான் பேசாம அவளுக்கு சாப்பிட்டு வந்து அவள் டேஸ்ட் பார்த்து சொல்லிட்டேன். ஹல்தி ஓப்பன் பண்ண இப்படிதான் இருக்கு. நல்லா பயப்படாதீங்க, கொஞ்சம் சாப்பிட்டு வந்து சொல்லுங்க. லைக் அல்வா மாதிரி இருக்கு. ஆனா இது சிக்கன் ஹல்தி. சிக்கனா? மட்டன் சொன்னா இல்ல, இது சிக்கன் தான். பாயில போடுங்கள், பாயில போடுக்கும். சொல்லிட்டாங்க வந்து வேஸ்ட். சிக்கன் அந்த ஃப்ளெஷ்ஷா சாப்பிடுவோம்ல சிக்கன், அந்த டேஸ்ட் இருக்கு. யூ லைக் திஸ் டேஸ்டா? ஆமா, அந்த சிக்கன் டேஸ்ட் இருக்கு. ஆனா கொஞ்சம் காரமா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. நம்மலாம் வந்து அதெல்லாம் அப்படியே கிடையாது, எடுத்து சாப்பிடுறாங்க. இப்படி எடுக்கிறோமா? ஐயோ, டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. அந்த வானத்துல போறது எடிட்டர் போட்டுருங்க, எடிட்டர் மண்டைக்கு மேல போட்டுருங்க. ஓ, யூ டோன்ட் லைக் திஸ் ஆல். ஓகே ஓகே ஷோ. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். நோம்பு கஞ்சி போயிடலாமா? நெக்ஸ்ட் நோம்பு கஞ்சி போயிடலாமா? ஓகே. இந்த நோம்பு கஞ்சில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு guys. என்னன்னா, இந்த நோம்பு கஞ்சியை ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு அதுல நம்ம சிக்கன் பீஸோ இல்லை இந்த பார்பிக்யூ அது மாதிரி சிக்கனை வந்து பிச்சு அந்த நோம்பு கஞ்சில போட்டு சாப்பிட்டா செம்மையா இருக்கும் guys. வேற லெவலில் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் ஃபேமிலியும் சேர்ந்து கிடைக்காது. அதனால எனக்கு இந்த டேஸ்ட், ஃபுட்டில் அந்த டேஸ்ட் எல்லாம் நான் வந்து பார்த்து வச்சுருக்கேங்க. நீங்க குடிங்க. நல்லா டேஸ்ட் வாங்கிறதுக்கு முதல்ல இல்ல guys, எனக்கு வந்து எல்லாமே டேஸ்ட் பார்த்துக்கேன். இவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதனால அவளே சாப்பிடுறேன். சூப்பர் இருக்கு. சூப்பர். லைக் எனக்கு இது இல்ல இதுல சிக்கன் ஆக்சுவலி எனக்கு இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து ஏன் சூப் சொன்னா, நான் எங்க வீட்டுல வந்து இந்த மட்டன் சூப் கொடுப்பாங்க. மட்டன் சூப் வாங்குவாங்க. அது கூட ட்ரை பண்ணேன். வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன். ஆமா, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு கடை இருக்கும். அங்க வந்து மட்டன் சூப் இருக்கும். அதே டேஸ்ட். மேபி இதுதான் அப்படி குடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. டேஸ்ட் பார்க்கணும். அந்த சிக்கன் ஃப்ளேவர் வந்து போனா நல்லா இருக்கும். குடிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும். டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒர்த்துங்க, சீரியஸா ஒர்த்து. இது சூடா இருந்துச்சு. ஆனா நான் லேட்டா குடிச்சு கொஞ்சம் இதுவாகிட்டோம். ஆனா சூடா தான் இருந்துச்சு. எனக்கே இன்னொரு பைக் குடிக்கணும் போல. குடிச்சிட்டே இருங்க. நான் ரெண்டு வாட்டி குடிச்சிட்டேன். இதுக்காகவே முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம் guys. நீங்க இது மாதிரி நோம்பு கஞ்சி கடிக்கிறது. ஆனா காரமா தான் இருக்கும் நோம்பு கஞ்சி. காரமும் சிக்கன் ஃப்ளேவரும் ரெண்டுமே சேர்ந்துதால அது நோம்பு கஞ்சி. கைஸ், நீங்க ரொம்ப திட்டுறீங்க கைஸ், டெய்லியும் வீடியோ போடலன்ட்டு. உங்க மனவலி எனக்கு புரியுது. நான் இதுக்கப்புறம் ஒழுங்கா வீடியோ போடுறேன். நான் இப்பதான் வந்து கொஞ்சம் பிஸில இருந்து இப்பதான் கொஞ்சம் வெளில வந்துருக்காங்க. அப்படி சொல்லலாம். சரி, நம்ம வந்து அடுத்த வேலையை பார்ப்போமா? கதை தேவையில்லாத கதை வேலை. இதுக்கு சொல்லுங்க, என்ன பாராட்டுங்க. பால் பூச்சி கேட்டீங்க. ஓகே, அதுக்காக தான் வந்து மெயினாக வாங்கினேன்னு சொல்ல முடியாது. நான் வந்து மெயினாக நோம்பு கஞ்சி தான் ஒன்று அதை நான் பக்கத்தில் வச்சுக்க விரும்புகிறேன்.
எனக்கு பயமா இருக்கிற ஏன் ஒரு மாதிரி மசாலாவா இருக்கு கழிச்சுங்க சாதாவோட தந்தை கறி பாப்பி இது மாதிரி பாப்பிக்குன்னா இது மாதிரி இருக்கணும். சாப்பிடவே வேணாம். சாப்பிடுச்சு நான் ஏன் வேணாம் சொல்றேன். பாபிக்கு மாதிரி பட் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும் கைஸ். இது மாதிரி நான் எனக்கு பிடிச்ச விஷயம் சில விஷயங்களை ட்ரை பண்ண வச்சு அடிக்ட் ஆக வச்சிருக்கேன். அப்பதான் நம்மளாவே திருப்பி திருப்பி ட்ரை பண்ண முடியும். இப்ப நான் வந்து பர்கர் ட்ரை பண்ண வச்சேன். அது மாதிரி நம்மளாம் சோறு பஞ்சமே இல்லை கைஸ். எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கணும். சாப்பிட்றதுக்குள்ள இருக்கிற எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்குது. நீங்களும் அதே பாலிசி மெயின்டைன் அதையும் ஃபாலோ பண்ணுவீங்க. என்ன பண்ண முடியாது கைஸ். நான் திணிச்சிருவேன். அது வேற விஷயம். நான் திணிச்சிருவேன் சாப்பிட்டு. ஸோ ஓகே, அடுத்து என்ன மாதிரி கண்டென்ட் போடலான்றதை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல சஜஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. கைஸ் தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணுங்க கைஸ். இதுலேருந்து எனக்கு என்கரேஜ் வர மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இது வந்து நாங்கள் ஏதோ பேசிட்டே போகணும் அப்படின்ட்டு கமெண்ட் தான் வருது. இன்னொரு கமெண்ட் அதான போடுறீங்கன்னு வரும். கைஸ் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனானே இதுவெல்லாம் சொல்றேன். டெய்லி நான் என்ன பண்றேன், நான் அது மாதிரி நான் உங்களுக்கு வந்து லைக் மிரர் மாதிரி இருக்கேன். உங்களுக்கு நான் என்ன நடக்கும் என் லைஃப்ல அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா இஃப்தார் பாக்ஸ் தான் ரிலீஸ் பண்றேன். நாளைக்கு வந்து இஃப்தார் பாக்ஸ் வந்து ரம்ஜான் அன்னைக்கு போயிட்டு எல்லா சமூகத்திலையும் அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் கைஸ். சாரி, நானே சாரி காய்க்கிறேன். இப்போ என்னவோ பெரியவா மாதிரி மசூதியில போய் சாரி மசூதியில சாப்பிட மாட்டேன். மசூதியில போய் நோம்பு கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு இஃப்தார் பாக்ஸ் சாப்பிடுங்க, கரெக்டா இருக்கும். அப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. விதவிதமான சமோசத்துக்கு சாப்பிடுங்க. நாங்க ஏதாவது தப்பா அந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் மனுஷருக்கு, ஏன்னா எங்களுக்கு தெரியாது என்ன ஒரு ப்ரொசீஜர் என்ன ஒரு ப்ரோட்டோகால் அவங்க தெரியாது. நாங்க இஃப்தார் பாக்ஸ் வாங்கி சாப்பிடுறோம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. அவ்வளோ அதனால நாங்க ப்ரொசீஜர் படி எதுவும் பண்ணலன்னா மன்னிச்சுக்கோங்க. நல்லா இருந்தா சொல்லுங்க கைஸ். நல்லா இருக்கு சாப்பாடு. மதியா என்ன கை கொஞ்சம் சிக்கன் இதுலயும் சிக்கன் பீஸ் இருக்கு गाइस. பட் நான் சொல்றேன் கைஸ், எனக்கு மந்தி அவ்வளவு பிடிக்காது. நான் அவ்வளவு ட்ரை பண்ணது கிடையாது. நான் ட்ரையே பண்ணது இல்ல गाइस. நான் ட்ரை பண்ணதுல அதான் சொல்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு மந்தி அவ்வளவு பிடிக்காது. அதனால நீயே ட்ரை பண்ண. நான் மட்டும் ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம். இவங்க பண்ண மாட்டாங்களா ஃபர்ஸ்ட் டைம்? சரி கைஸ். மந்திக்கு பிரியாணி மந்திக்கு பிரியாணிக்கு என்ன வித்தியாசம்? சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா? அடுத்து நார்மல் பிரியாணி பிரிஞ்சி ரைஸ் எப்படி புலாவ் மாதிரி இருக்கு. பட் அந்த ஃப்ளேவர் ஒன்று இருக்கு, மசாலா ஃப்ளேவர் ஒன்று இருக்கு. ஒரு ஃப்ளேவர் இருக்கு அந்த மசாலா, இந்த எல்லோ கலர் ரைஸ் அந்த ஃப்ளேவர். பிரியாணியோட லைட் டேஸ்ட், புலாவோட லைட் டேஸ்ட் பாருங்க கலந்து. இதுல ஒரு சிக்கன் பீஸ் வச்சுக்காங்க. கொட்டில போது சிக்கன் பட் இது என்ன பீஸ்னு தெரியல. இத சொல்லுவாங்க பீஸ் அவ்வளவுதான். பிரியாணில பீஸ் இல்லைன்னா எப்படி காய்ச்சி இருக்க முடியும் நம்மளால? லைஃப்ல பீஸே இல்ல, பிரியாணில பீஸ் இல்லைன்னு வார்த்தை பண்ண முடியுமா? அப்படி இல்லை கைஸ். நம்மளுக்கு எப்பயுமே சோறு தான் முக்கியம். சோறு தான் கைஸ் முக்கியம் வாழ்க்கையில. ஆள் இல்லைன்னா கூட போயிடலாம், அப்படி எல்லாம் லெஃப்ட் ரைட்டு. அங்க வாழ்க்கை வேறங்க. இல்லை கைஸ், வாழ்க்கையில வந்து பல தடைகள் வரும். ஆனா நம்ம அதை எதிர்த்து நிக்கணும். அப்பதான் நம்ம முன்னேறும். இது எங்க அக்கா சொல்றாங்க. என்ன விஷயம் சொல்ற? மசூதியில இருக்கிற நண்பர்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு நோம்பு கஞ்சிட்டு வந்து ரம்ஜானை கொண்டாடுங்க. அப்பதான் நீங்களும் நல்லா இருக்கீங்க, நாங்களும் நல்லா இருக்கும். அதனால நோம்பு கஞ்சி தான் எடுத்துட்டு வந்து தந்துருங்க. காட்டுங்க, நீங்களே ப்ரொசீட் பண்ணுங்க. எக்கு கொத்து பரோட்டா. பரோட்டா இல்ல பரோட்டா. கோக்கெல்லாம் கிடையாதுங்க, தண்ணி தான். ஐயோ, அது ஜூஸ் ஆச்சு குடிச்சுக்கிறேன் கிருஷ்ணா.
போக்கான ஐயோ அக்கல வச்சு இது பண்றீங்க அன்னைக்கு ஏன் என்கிட்ட எல்லாம் 3 டப்பாவும் என்கிட்ட இருக்கு அழகா வர மாட்டேன். It's like not a juice, it's like a ஃப்ரெஷ் ஜூஸ். no, it's watermelon and even it's not like liquid or something, it's so thick. அதுதான் that is called fresh juice girl. இந்த ஃபுல்லாவே வாட்டர்மெலன் தான் இருக்கு guys. அதுக்கு அதனால தான் இதை வந்து ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு சொல்றோம். It's very no sugar, no water, nothing. Pure watermelon. செமையா இருக்கு guys. ஹைட்ரேட்டடா இருக்கு. இந்த வெயிலுக்கு சென்னை வெயிலுக்கு ஹைட்ரேட்டடா இருக்கு guys. ஆமா நான் இதெல்லாம் குடிக்க போறேன். வேற வழி இல்ல. கோக்கு பதிலா இதுதான் நினைச்சு குடிக்கணும். சாப்பிடுவோமா? பரோட்டா. எனக்கு ஏன் தெரியல பரோட்டா எப்போ கொடுத்தாலும் எப்படி கொடுத்தாலும் ஆக்சுவலி சில இஃப்தார் பாக்ஸ்லாம் இப்போ வந்து அந்த கிள்ளி பரோட்டா இருந்துச்சு. ஆமா அது வேற லெவல்ல இருக்கும். கிள்ளி பரோட்டா அது எனக்கு இன்க்ரீஸ் இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு நாள் பரோட்டா பிடிக்கும். அந்த அதுக்கு இவ்ளோ ஹைப்ல பண்ணது இல்ல गाइस. பரோட்டா இது எடுத்து அவரோட சாப்பிடுற லுக்குல गाइस இந்த கொத்து பரோட்டா விட கொத்து பரோட்டாவே இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது ட்ரையா தான் இருக்கு. கொஞ்சம் இதான் சுட சுட நீங்க கொத்து பரோட்டா சாப்பிட்டுருக்கீங்களா? பரோட்டா அம்மா முட்டை எல்லாத்தையும் போட்டு அடிச்சு அந்த ஒரு சுட சுட ஒண்ணு சாப்பிடல லைக் அவ்வளவுதான் பெஸ்ட். இவ்ளோ சொல்றீங்களே உங்க கல்யாணத்துக்கு நீங்க பரோட்டா போடுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க guys சொல்லுங்க சொல்லுங்க. அது guys முன்னாடி தான் வந்து ரொம்ப வயலண்டா பிஹேவ் பண்றா பாத்துக்கோங்க. இந்த கல்ச்சர்ல அப்படி இல்ல. பாத்தணும் அதுதான் இந்த ஜெனரேஷன் ரிசப்ஷன்ல போல வாய்ப்பு இருக்கு. போடல நான் வந்து அடிப்பேன் guys. உங்கள மத்தியில நான் இத போடுவாங்க உங்களுக்கு. நான் போடுன்னு சொல்லவே இல்லையே guys. நான் போடுன்னு சொல்லவே இல்லையே. இப்ப என்ன கேட்டால பரோட்டா போட சொல்லி இப்ப நோம்பு கட்சிக்கு அவ்வளோ ஒரு லென்த்தா பேசினாரு. அவர் நோம்பு கட்சி போட சொல்றாரு. ஆடி போயிருக்குதா? யா பரோட்டானாலே மைதாதாங்க. அதுக்காக பரோட்டா வைக்கிறீங்களா? சொல்லு பரோட்டால வந்து எல்லாரும் வந்து பிளாக் அவுட் கமெண்ட் பண்ணுங்க. ஒயிட் கார்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓ ஒயிட் என்னோட ஷால் ஒயிட். சரி guys நோம்பு கஞ்சி குடிச்சவங்க பிளாக் அவுட் கமெண்ட் பண்ணுங்க. பிளாக் அவுட் பாருங்க. சரி guys எனக்கு வாட்டர் அடிச்ச உடனே ஒருத்தர் தான் ஞாபகமா வருது எங்க தலைவர். பிக் பாஸ் தலைவர் அவரு அந்த சீசன் சொன்னாலே இந்த வாட்டர் மெலன் தான் வருவாரு. இந்த வாட்டர் மெலன் அப்ப நல்ல ஸ்வீட் I don't know which sweet is this. Gulab jamun. Gulab jamun, but one piece தான் guys கொடுப்பாங்க அவங்க. சூப்பர் guys. நான் இதுக்கு தான் பாயிட்டு இருந்தேன். சரி guys. ஏதோ தவறு நடந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஒழுங்கா நாங்க வந்து குலோப் ஜாமுன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்றோம். டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். குலோப் ஜாமுன்மே இருக்கிற ஸ்வீட்லயே குலோப் ஜாமுன் தாங்க ஸ்பெஷல். ஆக்சுவலி நான் குலோப் ஜாமுன் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஆக்சுவலா சொல்றேன் இது இன்னும் பேட் ரியாக்ஷனா இருக்கு. ஐ திங்க் இந்த மாதிரி குலோப் ஜாமுன் சாப்பிட்டது இல்ல. நைஸா நாட் அவ்வளவுதான். நீங்க சாப்பிட சொல்லுங்க. நைஸா ஆக்சுவலி சாப்பிட்டு பாருங்களேன். இப்போ பயப்படுற गाइस டேஸ்ட் தெரியல गाइस. ஒரு மாதிரி இது நிறைய ஊறி இருக்கு குலோப் ஜாமுன் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப பெருசா இருக்கு. நான் அது மாதிரி குலோப் ஜாமுன் சாப்பிட்டது நான் வாடி கொடுத்துட்டேன். அது நான்வெஜ்ஜா? நான்வெஜ் இப்ப இந்த கல்வா மாதிரி பண்ணி கொடுக்கலையா? குலோப் ஜாமுனே கிடையாது. ஏதோ ஒரு உருண்டைய வந்து குலோப் ஜாமுன் மாதிரி பால் பவுடரா இல்ல என்னன்னு தெரியல. லைக் டேஸ்ட் ரொம்ப கொமட்டுது.
நான் பெரிய பீஸ் எடுத்து சாப்பிட்டேன் guys. எனக்கு நல்லது பெரோசில இருந்து யாரும் வந்து என்ன தாக்கிடாதீங்க, நிஜமாலே எனக்கு அந்த ஃபிளேவர் பிடிக்கல, நீங்க அப்படி செய்யறதுன்னா செஞ்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனை. அது இப்ப அடுத்து தூக்கி போடதான் போகுது. குலோப் ஜாம்னா லைக் வந்து அதுக்குள்ள வந்து அந்த ரசம் ஊறிக்கும், அது வச்சு அந்த சக்கரை பாகு இருக்கா அத வந்து குலோப் ஜாம்ல ஊறிக்கும், அதுதான் அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும் கரெக்டா ரைஸ் குலோப் ஜாம்ல. ஆனா இந்த ஸ்வீட் டேஸ்டே தெரியல, மாம்பா இருக்கு, அதுதான் பிரச்சனைங்க. ஐயோ ஏதோ வந்து வாய் கிட்டுச்சு गाइस, நான் என்ன பண்றேன்? தண்ணி குடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வேற ஏதாவது இருக்கா? ஃபைனல் கட் ஃப்ரூட்ஸ். கட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் गाइस. ஃப்ரூட்ஸ் கிரேப்ஸ் இருக்கு, ஆப்பிள் இருக்கு, பைனாப்பிள் இருக்கு, பப்பாயா. தயவு செஞ்சு இந்த கல்மத்தை வந்து எடுத்து போட்டு. So let's open cut fruits. இப்ப சாப்பிட்டு டேஸ்ட் கண்டிப்பா போகுது, இது சாப்பிட்டா ஆகும் guys. நிறைய கத்தர். ஆப்பிள். Let me go grape. Grape. Only two fruits are really good. ஏய் கிரேப் நாம இருக்கோ? What? கிறிஸ்மஸ் கடில உட்கார்ந்து சாப்பிடுறது. கேபிள் கடில. கிறிஸ்மஸ் கடில. இவ யாராச்சும் பேச கத்துக்கிட்டு பேச நல்லாவே வருது. இப்ப என்ன மிரட்டி guys அப்ப பாத்துக்கோங்க, கிறிஸ்மஸ் கடில உட்கார்ந்து சாப்பிடணும். வாவ். இல்ல guys, எனக்கு பேச நல்லாவே வருது. வீட்டுல டைம் ஆகுதுன்னு சொல்லுங்க, மிரட்டி வச்சிருக்காங்க, அதனால எனக்கு அந்த ப்ரோ வருது. கிறிஸ்மஸ் போகாது சாப்பிடுறேன். ஏன்னா ஆளே இல்ல guys, ஆளே இல்ல, அதனால கிறிஸ்மஸ்க்கு வந்து டேபிள் இந்த டேபிள் கட்டி உட்கார்ந்து It was New Year, not for Christmas. பைனாப்பிள் யார் சாப்பிட்டா? I don't like it. ஏங்க பைனாப்பிள்? லைக் பைனாப்பிள் சீசன் guys. I'm done guys, I'm done. கைஸ் நீங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்க. இருங்க இதை கேட்போம், இந்த பெரோசி இஃப்தார் பாக்ஸ்க்கு நீங்க எவ்வளோ ரேட்டிங் ரேட்டிங்ஸா? லைக் 5க்கு சொல்லுங்க. 5 எனக்கு ரொம்ப எதிர்பார்த்த அளவுக்கு மீட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு மீட் பண்ணிச்சான்னு சொல்ல முடியாது. ஃபைன். என்ன அந்த ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட ஸ்டார்டர்ஸ் எல்லாமே நல்லதா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பாபிக்யூவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதான் எனக்கு வந்து ஷவர்மா கொஞ்சம் ராவா தெரிஞ்சிச்சு. மந்தி இது ஓகே, கொஞ்சம் ஓகே. மேபி எனக்கு நான் நிறைய ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு சாப்பிடுவேன், இதனால எனக்கு ரொம்ப கம்மியான இது கொடுத்துச்சான்னு தெரியல. நோம்பு ஜூஸ் ஓகே, வாட்டர்மெலன் ஜூஸ் ஓகே, அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். வாட்டர்மெலன்னா நார்மல். வேற என்ன கட் ஃப்ரூட்ஸ் ஓகே. வேற என்ன குலோப் ஜாமுன் ஃபர்ஸ்ட். இதுல என்ன சொல்றது, குலோப் ஜாமுன் பரிமாறிட்டே சொல்லுங்க, நீங்க ரேட்டிங் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் சாப்பிட்ட ரேட்டிங் 5 out of எவ்வளவு கொடுத்தீங்க? 5க்கு 3.2. 3.2 அவ்வளவுதானா? Yeah, I'm not satisfied with the rate of it. இதுக்கு இவ்வளவு எஃபர்ட் போட்டு பண்ணோம். Maybe my expectation was so high, like எல்லாமே நல்லா இருக்கும், but below the bar. பட் நான் சொல்றேன் கைஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு முஸ்லீம் ரெஸ்டாரண்ட்ல பெரோசில நான் வந்து ஹல்தி, இந்த நோம்பு கஞ்சி, அதுக்கப்புறம் பார்பிக்யூ, இது மூணுமே வந்து ஃபர்ஸ்டா இருந்தா நானே திட்டிப்பேன். ஏன்னா ஒரு முஸ்லீம் ஹோட்டல்ல இதெல்லாம் தான் நான்வெஜ் தான் எப்பயுமே டாப் நாச்சா இருக்கும், அது எல்லாமே வந்து கேவலமா இருந்தா நானே திட்டிப்பேன், நானே வந்து ரேட்டிங் கொடுத்துருக்க மாட்டேன். பட் இது வந்து வேற லெவலில் இருந்துச்சு. நோம்பு கஞ்சி வேற லெவலில், நோம்பு கஞ்சி. ஹல்தி வாஸ் நான் வந்து சிக்கன்ல ட்ரை பண்ணிட்டேன் கைஸ். எனக்கு சிக்கன் ஒரு மட்டன் ஓகே, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, எனக்கு ஓகே தான் எல்லாமே. ஆனா இந்த ஜென்மத்துக்கு இந்த குலோப் ஜாம் நான் வர மாட்டேன். ரேட்டிங் 5 out of 5 I will give 3.7. 5.5 difference தான். அது என்கிட்ட ஏன் இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். She will give 3.7 and ask me for me why I give 3.2. சொல்லுங்க. இப்போ நான் வந்து இந்த சீரீஸ் நான் நினைச்சு ஆரம்பிச்சேன் கைஸ். ஆனா இந்த சீஃப் கெஸ்ட் வந்ததுனால ஒரு எங்களோட சேனலுக்கு வந்து இவங்க ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இன்னைக்கு மட்டும் தான் டேட் கொடுத்தாங்க. அதனால எங்களால ஒரு இஃப்தார் பாக்ஸ் மட்டும் தான் ரிவ்யூ பண்ண முடிஞ்சது கைஸ். அடுத்த வருஷம் ரம்ஜானுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 பாக்ஸ் ஆச்சு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்தேன் கைஸ். அது வந்து ஃபார் ஷுர். அதுல மேடமும் இருப்பாங்க, நானே ஸ்பான்சர் பண்றேன் கைஸ். இது வந்து அடுத்த வருஷம் ஹோட்டல் ஸ்பான்சர் பண்ற மாதிரி வளர்ந்து நிற்பேன்னு சொல்லுங்க. நீங்க அந்த அளவுக்குலாம் நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு போடுறேன் கைஸ். நான் வந்து எல்லாமே இதுக்கப்புறம் வந்து
வீடியோஸ் வரும். அது வந்து நம்ம மேடம் வந்தா கண்டிப்பா வந்துடும். அவளையும் கேளுங்க, அவளும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் இந்த யூடியூப் சேனல், என் சேனல்ல. அவளையும் கேளுங்க, ரெகுலரா பார்க்கலன்னா. நான் வந்து தயாரா இருக்கேன் guys. நான் வந்து எப்ப வேணாலும் உங்க கூட தயாரா இருக்கேன். சரி, கடைய க்ளோஸ் பண்ணுவோமா? இதோட அடுத்த வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரம்ஜானுக்கு வந்து சாட்டர்டே வந்து அன்னைக்கு வந்து உங்க வீட்டுல இருக்க அம்மாக்கெல்லாம் லீவ் கொடுத்துட்டு இஃப்தார் பாக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க காய்ஸ். இது உங்களோட விடைபெறுவது உங்கள் அக்ஷயா மற்றும் ரம்யா. வணக்கம், வந்தனும், பாய் பாய். கட் பண்ணிக்கலாமா? சப்ஸ்கிரைப். சாரி காய்ஸ், ஆஃப் பண்ணதுக்குள்ள நான் வந்துச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டி போங்க. பாய் பாய்.